நமஸ்தே. ஹிந்தி பேச கத்துக்க ஆசைப்படுறீங்களா? இன்னைக்கு நம்ம ஹிந்தில ரொம்ப யூஸ்ஃபுல் ஃப்ரேஸான கேளியே அப்படின்றதோட 19 முக்கியமான யூசஸ் பத்தி கத்துக்க போறோம். இதை நம்ம ஷார்ட்ஸ்ல முதல்ல பார்த்திருந்தோம். அத நம்ம இப்ப சென்டென்ஸ் வைஸ் பார்க்க போறோம். கேளியே அப்படின்றதோட இங்கிலீஷ் மீனிங் ஃபார். ஃபார் மீ, ஃபார் யூ, ஃபார் எவர், ஃபார் டுடே, ஃபார் டுநைட், இப்படி எல்லாம் ஹிந்தில எப்படி சொல்றது அப்படின்றத இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அண்ட் அதை யூஸ் பண்ணி சென்டென்சஸும் பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கேளியே. இதோட இங்கிலீஷ் மீனிங் ஃபார். தமிழ்ல காக அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது ஒரு நபருக்காக, ஒரு பொருளுக்காக அல்லது ஒரு காரணத்துக்காக பேசும்போது, இப்படிலாம் பேசும்போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். சரியா? இதுல பல ஹிந்தி பிரேசஸ் அடிப்படையில இது ஃப்ரேஸ் ஆகும். இதுல பாருங்க, யஹ் ஆப்கே லியே ஹை, யஹ் ஆப்கே லியே ஹை, திஸ் இஸ் ஃபார் யூ. யஹ் छात्रों के लिए है, यह छात्रों के लिए है, this is for students. यह बच्चों के लिए है, यह बच्चों के लिए है, this is for children. இப்போ அடுத்த ஸ்லைட்ஸ்லயும் இந்த கேலியை யூஸ் பண்ணி இன்னும் என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணிருக்கோன்றத பார்க்கலாம். அடுத்த ஃப்ரேஸ் பாருங்க, மேரே லியே. மேரே லியே இதோட இங்கிலீஷ் மீனிங் for me. ஓகே, எனக்காக. தமிழ்ல என்ன சொல்லுவோம்? எனக்காக. ஒரு விஷயம் நமக்காக இருக்கும்போது இதை நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, யஹ் மேரே லியே உபஹார் ஹை, யஹ் மேரே லியே உபஹார் ஹை, திஸ் இஸ் a gift for me. இந்த கிஃப்ட் எனக்கு, இந்த பொருள் எனக்காகது அப்படின்னு சொல்லும் போது நம்ம இதை யூஸ் பண்றோம். சரியா? செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, யஹ் காம் மேரே லியே ஆசான் ஹை, திஸ் ஒர்க் இஸ் ஈஸி ஃபார் மீ. ஓகே, இந்த வேலை எனக்கு ரொம்ப ஈஸி, எனக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ எனக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்லும் போது என்ன யூஸ் பண்றோம்? மேரே லியே அப்படின்றது யூஸ் பண்றோம். யஹ் சீட் மேரே லியே ஹை, திஸ் சீட் இஸ் ஃபார் மீ. இந்த சீட் எனக்கு. இப்படி எனக்காக அப்படின்னு சொல்லும் போது மேரே லியே அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஹமாரே லியே. ஹமாரே லியேனா என்ன மீனிங்? ஃபார் அஸ், எங்களுக்காக, ப்ளூரல், எங்களுக்காக இல்லைன்னா நமக்காக அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், யஹ் கர் ஹமாரே லியே ஹை, திஸ் ஹவுஸ் இஸ் ஃபார் அஸ். இது எங்களுக்கு, நம்மளுக்கான வீடு அப்படின்னு சொல்லணும். நமக்காக, எங்களுக்காக, அந்த மாதிரி. யஹ் ஹமாரே லியே அச்சி கபர் ஹை, திஸ் இஸ் குட் நியூஸ் ஃபார் அஸ். இது எங்களுக்கு நல்ல செய்தி. ஓகே, यह अवसर हमारे लिए महत्वपूर्ण है, this opportunity is important for us. so எங்களுக்காக அப்படின்னா हमारे लिए அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணணும். சரியா? பாருங்க, उनके लिए. उनके लिए அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? for them அப்படின்றது அவர்களுக்காக அப்படின்னு சொல்றோம். சரியா? यह उनके लिए है, this is for them. இது அவங்களுக்காக. यह उपहार उनके लिए है, this gift is for them. यह कार्यक्रम उनके लिए बनाया गया है, this program is made for them. அவர்களுக்காக, அவங்களுக்காக இதை நான் பண்றேன், அவங்களுக்காக இதை நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லும் போது, அவர்களுக்காக அப்படின்னு சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணணும்? நம்ம உன்கே லியே அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். சரியா? அடுத்தது பாருங்க, आपके लिए. आपके लिए ना என்ன மீனிங்? for you, உங்களுக்காக. used politely for you. okay, so first பாருங்க, यह आपके लिए है, this is for you, இது உங்களுக்காக. okay, मैंने आपके लिए चाय बनाई, I made tea for you, நான் உங்களுக்காக டீ போட்டிருக்கேன். okay, यह पुस्तक आपके लिए उपयोगी है, this book is useful for you. உங்களுக்காக அப்படின்னா आपके लिए நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, इसके लिए. அடுத்த phrase என்ன? इसके लिए. இங்கிலீஷ்ல மீனிங் for it, இதற்காக அப்படின்னு யூஸ் பண்றது. இதற்காக. used it for when the thing or object நம்ம இதை யூஸ் பண்றோம். சரியா? इसके लिए समय चाहिए, time is needed for it. இதுக்கு எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்றோம். इसके लिए मेहनत करनी होगी, you need to work for it. நீ இதுக்காக கடினமா உழைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இதுக்காக அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்றோம்? इसके लिए. इसके लिए पैसे चाहिए, money is needed for it.
இதற்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதற்காக, இதுக்காக அப்படின்னா நம்ம சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணணும்? இஸ்கேலியே யூஸ் பண்ணணும். சரியா? உஸ்கேலியே. உஸ்கேலியன்றது நம்ம எங்க யூஸ் பண்றோம்? ஃபார் ஹர். அதாவது used when talking about a female person. சரியா? So यह किताब उसके लिए है. This book is for her. இந்த புக் அவளுக்காக. यह फूल उसके लिए है. This flowers are for her. நீங்க இப்ப யாராவது ஃப்ரெண்டுக்கு இதை நீங்க கொண்டு போறீங்கன்னா இந்த ஃபிளவர்ஸ் வந்து நான் அவளுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? यह फूल उसके लिए है. ஓகே. यह खाई उसके लिए है. This card is for her. यह कार्ड उसके लिए है. This card is for her. ஓகே. இந்த கார்டு யாருக்காக? அவளுக்காக அப்படின்னு சொல்லணும். ஸோ அவளுக்காக அப்படிங்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார் ஹருக்கு உஸ்கேலியே யூஸ். உஸ்கேலியன்றது எங்க யூஸ் பண்ணுவோம்? ஃபார் ஹிம். அதாவது யூஸ்டு when talking about a male person. ஒரு அவனுக்காக அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்றோம்? உஸ்கேலியன்றதை யூஸ் பண்ண போறோம். यह पुरस्कार उसके लिए है. This award is for him. இந்த அவார்டு அவனுக்காக. यह किताब उसके लिए उपयोगी है. This book is useful for him. இந்த புக் அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். यह उपहार उसके लिए है. This gift is for him. இந்த gift அவனுக்காக. So उसके लिए எங்க யூஸ் பண்ணுவோம்? அவனுக்காக அப்படின்னு வரும்போது நம்ம उसके लिए யூஸ் பண்றோம். அடுத்தது பாருங்க, इसके लिए. इसके लिए ना for this. Used when referring a specific thing, situation or task. ஒரு திங்க பத்தியோ இல்ல ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனை பத்தியோ இல்ல ஒரு நடக்கிற ஒரு டாஸ்க் பத்தியோ நம்ம பேசும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்? इसके அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண போறோம். சரியா? इसके लिए अधिक समय चाहिए. இதுக்கு நிறைய டைம் வேணும். more time is needed for this அப்படின்னு அர்த்தம். இதற்காக அப்படின்றதுல யூஸ் பண்றோம். இதுக்கு எனக்கு நிறைய டைம். இதுக்காக அப்படின்னு சொல்லும் போது ஓகே. இதற்காக இன்னும் அதிக நேரம் தேவைப்படுது. इसके लिए हमें तैयारी करनी होगी. We need to prepare for this. இதுக்கு நாம தயாராகணும். இதற்காக நாம தயாராகணும். இதுக்கு நம்ம தயாராகணும். அந்த மாதிரி இதுக்காக அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது इसके लिए. इसके लिए पैसे चाहिए. Money is needed for this. இதுக்கு பணம் தேவைப்படுது. சோ இதற்காக for this அப்படிங்கும்போது என்ன யூஸ் பண்ணணும்? इसके लिए. अभी के लिए. अभी के लिए ना for now. ஓகே. இப்போதைக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்றோம்? அபி கேலியே அப்படின்றத யூஸ் பண்றோம். தமிழ்ல இப்போதைக்கு, தற்காலிகமா அல்லது தற்போதைக்கு பேசும்போது இதை பயன்படுத்தலாம். ஓகே. இப்போதைக்கு இதை பண்ணலாம் அப்படின்னு தற்காலிகமா ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இதை நம்ம யூஸ் பண்ணலாம். मैं अभी के लिए काम कर रहा हूँ. I am working for now. இப்போதைக்கு நான் இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? अभी के लिए योजना यही है. This is plan for now. இப்போதைக்கு இதுதான் நம்மளோட பிளான். ஓகே. अभी के लिए थोड़ा आराम करते हैं. Let's take a little rest for now. இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ अभी के लिए என்ன வேணும்? இப்போதைக்கு for now அப்படிங்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? अभी के लिए அதை யூஸ் பண்ண போறோம். அகைன் उसके लिए வந்திருக்கு. उसके लिए எங்க வந்திருக்கு இப்போ? for that அதுக்காக, அதற்காக அப்படின்ற தமிழ் மீனிங்ல இதை யூஸ் பண்ண போறோம். இந்த उसके लिए அவனுக்காக, அவளுக்காக யூஸ் பண்ணோம். இப்போ उसके लिए எதுக்கு யூஸ் பண்றோம்? அதற்காக அப்படின்றதுக்கு யூஸ் பண்றோம். for that, for her யூஸ் பண்ணோம், for him யூஸ் பண்ணோம், இப்போ for that யூஸ் பண்றோம். சரியா? यह उपहार मैंने उसके लिए खरीदा है. I bought this gift for that. நான் அந்த பர்பஸ்க்காக இந்த கிஃப்ட்டை வாங்கியிருக்கேன். ஓகே. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நம்ம சொல்லும் போது நம்ம இதை யூஸ் பண்றோம். அந்த பர்பஸ்க்காக நான் இந்த கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றோம். उसके लिए हमें पहले सभी नियम समझने होंगे. That we have to understand all the rules. அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? We have to understand எல்லா ரூல்ஸையும் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ரூல்ஸை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. कृपया उसके लिए वह किताब ले आना. Please bring that book for that. அதை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காக நமக்கு அந்த புக் வேணும், கொண்டு வா அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ அதுக்காக, அதற்காக for that அப்படின்னு சொல்லும் போது उसके लिए நம்ம யூஸ் பண்றோம். यहाँ के लिए ना for here. இங்கக்காக, இங்குள்ள இடத்துக்காக அந்த மாதிரி. அதாவது ஒரு பர்டிகுலரான பிளேஸையோ லொகேஷனையோ இந்த பிளேஸ்ல இந்த லொகேஷனுக்காக அப்படின்னு நம்ம சொல்லும் போது இதை யூஸ் பண்ணலாம். यहाँ के लिए रास्ता किधर है? Which is the way for here? இங்க போறதுக்கான வே என்ன? यहाँ के लिए कुछ लेना है. I need to buy something for here. இங்கக்காக நான் ஏதாவது வாங்கணும். यहाँ
हम यहाँ के लिए नए हैं. we are new for here. இந்த இடத்துக்கு நாங்க புதுசு அப்படின்னு சொல்றோம். அதாவது இங்கக்காக நாங்க இந்த இடத்துக்கு நாங்க புதுசு, இந்த இடத்துக்கு அப்படின்னு ஒரு இடத்த நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும்? யஹா கேலியே அப்படின்றத இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம சொல்லலாம். சரியா? சோ இந்த இடத்துக்கு ஃபார் ஹியர் அப்படிங்கும் போது யஹா கேலியே அப்படிங்கிறத நாங்க யூஸ் பண்ணணும். வஹா கேலியே, வஹா கேலியே ஃபார் தேர், அங்கேக்காக அந்த இடத்துக்காக அப்படின்னு சொல்லும் போது நம்ம வஹா கேலியே யூஸ் பண்ணணும். யூஸ்டு when talking about something meant for a place over there. Okay. वहां के लिए ट्रेन शाम 6 बजे है. The train for there is at 6 p.m. அங்க போறதுக்கு ட்ரெயின் 6 மணிக்கு. यह पार्सल वहां के लिए भेजा जा रहा है. This parcel is being sent for there. இந்த பார்சல் அங்க அனுப்ப போறோம். हम कल वहां के लिए रवाना होंगे. We will leave for there tomorrow. நாங்க நாளைக்கு அங்க கிளம்புவோம். ஓகே, நாளைக்கு நம்ம அங்க போறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி. சரியா? சோ அந்த இடத்துக்காக அங்கேக்காக ஃபார் தேர் அப்படிங்கும் போது வஹா கேலியே அப்படிங்கறத யூஸ் பண்ண போறீங்க. கிஸ் கேலியே ஃபார் whom, யாருக்காக. This is used when asking for talking about a person for whom something is intended. இது யாருக்காக அப்படின்ற போது நம்ம किसके लिए யூஸ் பண்ணோம். यह उपहार किसके लिए है? For whom is this gift? இந்த gift யாருக்காக? तुम यह किताब किसके लिए खरीद रहे हो? For whom are you buying this book? யாருக்காக இந்த புக் நீ வாங்குற? यह पार्टी किसके लिए है? For whom is this party? யாருக்கு இந்த பார்ட்டி? ஓகே, சோ யாருக்காக for whom அப்படிங்கும் போது किसके लिए யூஸ் பண்றோம். அடுத்த phrase कहाँ के लिए. कहाँ के लिए ना for where, எந்த இடத்துக்காக அப்படின்ற மாதிரி. तुम कहाँ के लिए जा रहे हो? Where are you going? நீ எந்த இடத்துக்கு போற? यह सामान कहाँ के लिए भेजना है? Where should this सामान to be sent? Where should be these things to be sent? Okay, எங்க அனுப்பணும் இந்த things? हमें बताइए यह रास्ता कहाँ के लिए है. Please tell us where is this road to. இந்த ரோடு எங்க போகுதுன்னு சொல்லுங்க. ஓகேவா? சோ எங்க போறதுக்கு, எந்த இடத்துக்கு, அந்த மாதிரி மீனிங்ஸ்ல எந்த இடத்துக்காக for where அப்படிங்கும் போது कहाँ के लिए நீங்க யூஸ் பண்றீங்க. சரியா? हमेशा के लिए, हमेशा के लिए ना forever, என்றென்றும் நிரந்தரமாக. ஓகேவா? அப்படி சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்? हमेशा के लिए. मैं तुम्हें हमेशा के लिए प्यार करूंगा. I will love you forever. நான் உன்னை எப்பவுமே லவ் பண்ணுவேன். हम हमेशा के लिए यहाँ रहेंगे. We will stay here forever. நம்ம எப்பவுமே இங்கே தான் இருப்போம். यह दोस्ती हमेशा के लिए है. This friendship is forever. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நிரந்தரமானது. சோ நிரந்தரமா இருக்கும் விஷயத்தை பத்தி பேசும்போது இந்த phrase நீங்க பயன்படுத்தணும். நிரந்தரமாக, எப்போதும், என்றென்றும் அப்படின்னு சொல்லும் போது foreverக்கு हमेशा के लिए அப்படிங்கறத யூஸ் பண்ண போறீங்க. அடுத்தது आज के लिए for today. For todayனா இன்னைக்கு, இன்னைக்காக அந்த மாதிரி. used when talking about something for today only. இன்னைக்கு நடக்கிற விஷயத்தை பத்தி பேசும்போது நம்ம இதை யூஸ் பண்றோம். बस आज के लिए इतना ही पढ़ेंगे. We will study only this much for today. நம்ம இவ்வளவுதான் இன்னைக்கு படிக்க போறோம், அவ்வளவுதான். आज के लिए हम बाहर खाना खाएंगे. We will eat outside for today. இன்னைக்கு நம்ம வெளியில சாப்பிடுவோம். ஓகே. आज के लिए बस यही सामान लेंगे. We will buy only this much for today. இன்னைக்கு நம்ம இவ்வளவுதான் நம்ம வாங்க போறோம். ஓகேவா? சோ आज के लिए हमारा काम पूरा हो गया. இன்னைக்கு நம்மளோட வர்க் முடிஞ்சிடுச்சு அந்த மாதிரி சொல்லும்போது आज के लिए धन्यवाद. இன்னைக்கு இவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு மட்டும் தொடர்பான விஷயத்தை பத்தி பேசும்போது இந்த phrase யூஸ் பண்ணணும். இன்றைக்காக, today, for today அப்படிங்கும்போது आज के लिए யூஸ் பண்ணணும். आज रात के लिए. சோ இது வந்து எப்ப யூஸ் பண்ணோம்? for tonight. for tonightனா இன்னைக்கு இரவுக்காக, இன்று இரவுக்காக. அப்படி நம்ம என்ன பண்ணணும்? आज रात के लिए யூஸ் பண்றோம். मुझे आज रात के लिए होमवर्क पूरा करना है. I have to finish homework for tonight. இன்னைக்கு நைட் நான் வந்து இந்த ஹோம்வொர்க்கை முடிச்சே ஆகணும். हम आज रात के लिए फिल्म देखेंगे. We will watch a movie for tonight. இன்னைக்கு நைட் நம்ம ஒரு மூவி பார்ப்போம். हम आज रात के लिए बाहर डिनर करेंगे. We will have a dinner outside tonight. இன்னைக்கு நைட் நம்ம வெளியில சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ வந்து आज रात के लिए அப்படிங்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்றோம்? tonightக்கு, இன்னைக்காக, இன்னைக்கு நைட்டுக்காக, இன்றிரவு மட்டும் அப்படின்றதுக்கு விஷயங்களுக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணணும்? आज रात के लिए அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். சரியா?
थोड़ी देर के लिए next one for a little while கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ கொஞ்ச நேரத்துக்கு அப்படி சிறிது நேரத்துக்கு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இதை யூஸ் பண்றோம் used when something is needed or will happen for a short time only ஒரு ஷார்ட் டைம்க்கு நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசும்போது நம்ம இதை யூஸ் பண்ணணும் मैं थोड़ी देर के लिए यहाँ बैठूंगा I will sit here for a little while நான் கொஞ்ச நேரத்துக்கு இங்க உட்காருவேன் ஓகே मैं थोड़ी देर के लिए बाहर जा रही हूँ आई एम गोइंग आउट फॉर अ लिटिल वाइल நான் கொஞ்ச நேரத்துக்கு வெளியில போறேன் ஓகே हम थोड़ी देर के लिए बात करेंगे we will talk for a little while நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோம் ஓகே we will talk for a little while சோ குறுகிய நேரத்தை குறிப்பிடும் போது ரொம்ப ஷார்ட் டைமுக்கு நம்ம வந்து மென்ஷன் பண்ணும்போது நம்ம இதை யூஸ் பண்ணோம் சரியா சிறிது நேரத்திற்காக அப்படிங்கிறதுக்காக for a little while அப்படிங்கும் போது थोड़ी देर के लिए அப்படிங்கறத யூஸ் பண்றோம் ஓகே சோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 19 uses of கேலியே கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க என்ன பண்ணிட்டீங்க இப்போ கேலியே யூஸ் பண்ணி 19 முக்கியமான யூசஸ் வந்து கத்துக்கிட்டீங்க அந்த 19 முக்கியமான யூசஸ்க்கும் 3 சென்டென்சஸ் வேற கத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த 3 சென்டென்ஸ் இல்லாம வேற ஏதாவது நீங்க யூஸ் பண்ணி பாருங்க வேற சென்டென்சஸ் மேக் பண்ணி பாருங்க அண்ட் ஒரு குயிக் ரிவிஷன் பாருங்க இங்க கேலியே ना फार मेरे लिए फॉर मी हमारे लिए फॉर अस आपके लिए फॉर यू हमेशा के लिए फॉरएवर आज के लिए फॉर टुडे आज रात के लिए फॉर टुनाइट ஓகே சோ ஹிந்தி பேசுறதுக்கான கான்ஃபிடன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு வந்து பூஸ்ட் ஆகும் இத மாதிரி நீங்க டெய்லி படிக்கும் போது ஓகே சோ பிராக்டிஸ் டெய்லி 3 சென்டென்சஸ் அட்லீஸ்ட் ஓகே ஹிந்தில கண்டிப்பா உங்களால பேச முடியும் மேல ஸ்போக்கன் ஹிந்தி ரீடிங் ரைட்டிங் ஹிந்தி எக்ஸாமினேஷன் கோர்சஸ் ஏதாவது உங்களுக்கு படிக்கணும்னா ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு கொடுத்துக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் லெசன்ல பார்க்கலாம் பை தன்யவாத்